என்னன்னே தெரிலங்க, கறிக்கடையில் குடல் தொங்குறத பார்த்தா எனக்கு என்னமோ வாய் நமன்னு ஆயிடுது. எனக்கு மட்டும்தான் அப்படியா, உங்களுக்கும் அப்படி தானான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணுறது வாய்ப்பில்லாத மேட்டர்னு சொல்லி ஒரு குடலை பேரம் பேசி வாங்கியாச்சு. எங்கள் வீட்டம்மாவுக்கும் குடல் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் குடல் க்ளீன் பண்ண பிடிக்காது. சரி, இது என்னடா குடலுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி நானும் என்னோட பாப்பாவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி குடலை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். கஷ்டப்படாமல் நம்ம இஷ்டப்பட்டது எதுவும் கிடைக்காது அப்படின்னு நடுவில் என் பாப்பா வேற ஒரு பழமொழியை சொல்லிவிட்டா. குடலை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வேலை தான், ஆனால் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. வெந்நீரில் போட்டு லேசாக தோலெல்லாம் எடுத்துட்டிங்கனாலே ஈஸியாக முடிச்சிடலாம். அவனை நல்லபடியாக குளிப்பாட்டி கழுவி எடுத்துட்டு, என்னடா எப்போயுமே குடல் வாங்கி அதை குழம்ப வச்சு சாப்பிட்றோமே அப்படின்னு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு யோசித்து சரி குடல் 65 செஞ்சிடலாம் அப்படின்னு கடைக்கு திரும்ப போய் கடைக்கார அண்ணங்கிட்ட ஏதோ ஞாபகத்தில் குடல் 65 அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன மேலும் கிளுமா பார்க்க கடைசியில் எப்படியோ சிக்கன் 65 பொடி பாக்கெட்டும் கார்ன்ஃப்ளவர் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பெப்பர், தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா குடலை ஊற வச்சு 1 மணி நேரம் கழித்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வெடிக்குது. அதனால் மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாம் முடித்து சாதத்தில் அந்த குடல் குழம்பை ஊற்றி குடல் ஃப்ரையையும் பக்கத்தில் வச்சு சாப்பிடும்போது இருந்த சுவைக்கு அளவே இல்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.